பத்ர் யுத்த சந்தர்ப்பத்தில் நிறைய கைதிகள் பிடிபடுறாங்க. அப்படி பிடிப்பட்ட கைதிகள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தர். ஏன்னா அவர் காஃபிர்களோட தரப்புல இருந்து போராடினார். இந்த கைதிகள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து கையையும் காலையும் கயிறால கட்டி எல்லாரையும் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கிறது. இப்போ இரவாயிட்டு எல்லாரும் தூங்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முனங்கல் சத்தம் கேட்கிறது. அவர் கையை காலை கட்டிக்கிறது. அந்த அந்த வருத்தத்தில் அவர் முணங்கி கொண்டிருக்கிறார். அந்த முனங்கல் சத்தத்தை கேட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கமே வருதில்லை. ரசூலுல்லாஹ் புரண்டு 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 படுக்கிறார். பக்கத்தில் இருந்து ஒரு சஹாபி பார்க்கிறார், என்னன்னா ரசூலுல்லாஹ் தூங்காம பிறண்டு கொண்டிருக்கிறாரே, என்னன்னு பார்த்தா இதுதான் காரணம் என்று அவருக்கு விளங்கிட்டு அவர் போய் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் கட்டியிருந்த காலில் கட்டியிருந்த கவுத்தை லேசாக லூஸ் பண்ணி அதை லூஸ் பண்ணி வச்சுட்டு வரார். அப்போ அந்த 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 வருத்தம் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்குறான்ற முனங்கல் சத்தம் நின்றுட்டு பக்கத்தில் உள்ளாக்கிட்ட கேட்டுறா, என்ன முனங்கல் சத்தம் நின்றுட்டு, அப்பாஸுக்கு என்ன நடந்த? அப்போ அவர் சொல்கிறார், என்னடா நான் போய் அவரோட கைத்தை அவுத்து விட்டுட்டு வந்துட்டேன், அதனால தான் இப்போ அந்த சத்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்டா, அப்படி என்ன நீங்கள் போய்த்து எல்லா கைதிகள்டையும் கைத்தை அவுத்து விட்டுவாங்க, அவருக்கு மட்டும் செய்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லி. அப்போ இங்கே ரசூலுல்லாஹ் அந்த அந்த முனங்கல் சத்தத்துக்கு வந்து எவ்வளோ கவலைப்பட்டார் அவர். அதான் அவருக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடையில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் அதுதான்.